இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும். அவர் த கொச்சின் லாம்ப்ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார். நான் ரெபி, இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன். விசுவாசிப்பதற்கு ஒருவர். போதகர் பாய்சன் என்று கூறக்கூடிய ஒரு பேண்டின் சிடியை 1990 வாங்கினாராம். இது போதகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகும். போதகர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டிற்கு இடையிலே இது நடந்ததாம். மேலும் போதகர் எங்கு இருந்தார் என்பது போதகருக்கு நினைவில் இருக்கிறதாம். போதகர் விண்டர்தர் என்று கூறப்படும் சுவிட்சர்லாண்டில் உள்ள ஒரு பட்டணத்தில் இருந்தாராம். நான் நம்ப ஏதாவது கொடு, கிவ் மீ சம்திங் டு பிலீவ் இன் என்ற தலைப்பை கொண்ட ஒரு பாடலை போதகர் கேட்டுக்கொண்டிருந்தாராம். போதகர் இதை கேட்டுக்கொண்டு ஜன்னல் வெளியே பார்த்து கொண்டிருந்தாராம். இது போதகரின் மனதில் பொறிக்கப்பட்டது போல் இருக்கிறது என அவர் கூறுகிறார். இந்த பாடலின் குறிப்பிட்ட வரிகள் போதகரின் நினைவிற்கு கடந்த வாரத்தில் வந்ததாம். ஏனெனில் போதகர் கிறிஸ்துவ பாடல்கள் அல்லாது பிற பாடல்களை அவர் எண்ணுவதில்லை என கூறுகிறார். இந்த பாடலின் சில குறிப்பிட்ட வரிகள் போதகரின் நினைவிற்கு வந்ததாம். அதன் மொழிபெயர்ப்பு இவ்வாறு போகிறது. தொலைக்காட்சியில் வாக்குத்தத்த பூமிகளை குறித்து அவர் பிரசங்கம் செய்கிறதை நான் பார்க்கிறேன். அவர் என்னை இயேசுவை விசுவாசிக்க கூறுகிறார். சிலர் அவர் நல்லவர் என கூறுகிறார்கள். அவர் பாவம் செய்து இருக்கிறார் என்று எண்ணுகிறேன். கர்த்தாவே, ஆம் ஆம், இவ்வாறு பாடல் தொடர்கிறது. அதன் மொழிபெயர்ப்பு, நான் விசுவாசிக்கும்படி எனக்கு ஏதாவது தாருங்கள். மேலே கர்த்தர் என்று இருக்கிறார் என்றால், மேலும் நான் விசுவாசிக்கும்படி எனக்கு ஏதாவது தாருங்கள். ஓ கர்த்தாவே, எழும்பும். இது 90களில் உள்ள நீல முடி கொண்ட பார்ட்டி செய்கிற கவர்ச்சி மெட்டல் ராக் பேண்டிடம் இருந்து இப்படி ஒரு பாட்டை எதிர்பார்க்க மாட்டீர்கள். இந்த பாடல் தேவனை கீழாக போடுவதில்லை, தேவதூஷணம் செய்வதில்லை. அந்த தலைமை பாடகர் அவரின் உயிர் நண்பர் இறந்து விட்டதால் இந்த பாடலை எழுதினாராம். இந்த பாடல் எழுதுவதற்கு ஒரு வாரம் முன்பு அந்த நண்பர் இறந்து விட்டாராம். பின்பு அவரின் கசின் சகோதரர் வியட்நாமில் பணிபுரிந்த மூத்த வீரர். அவர் இப்பொழுதும் அந்த சித்திரவதைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இது 89 90களில் அவர் 20 வருடங்களாக சித்திரவதைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அதனால் இவர் உண்மையாகவே கர்த்தாவே என்ன நடக்கிறது என்று கேட்கிறார். இந்த பாடலின் கேள்வி என்னவென்றால், இதன் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் எங்கிருக்கிறார் என்பதுதான் கேள்வி. தன்னுடைய உயிர் நண்பன் ஒரு ஹோட்டல் ரூமில் தனியாக இறந்து விட்டான் என்று அவன் கூறுகிறான். நாம் தகவல் யுகத்தில் இருப்பதால் போதகரால் இதை பற்றி தேட முடிந்ததாம். அவரின் உயிர் நண்பன் போதைப் பொருள் அதிகமாக பயன்படுத்தியதால் இறந்து விட்டான். நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, நாம் நம்மை ஊக்கப்படுத்த உத்வேகப்படுத்த நாம் ஒரு சோர்ஸ், மூலத்தை தேடுகிறோம். தேவ வசனம் என்பது வெறும் ஊக்கப்படுத்த மட்டும் இல்லை, ஆனால் மறுரூபப்படுத்துவதற்காகும். அது உங்களை ஊக்கப்படுத்த மட்டும்தான் செய்யும் என்றால், உங்களை மறுரூபப்படுத்துவதாகிய அடிப்படை வேலையில் அது தோல்வியடைகிறது. நாம் நம்மை ஊக்கப்படுத்த உத்வேகப்படுத்த நாம் ஒரு சோர்ஸ், மூலத்தை தேடுகிறோம். போதகர் இந்த நபரின் பெயரை சொல்வார் என்றால் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது அவர் ஒரு வர்ஷிப் லீடர். போதகர் இந்த நபரை 80களில் சந்தித்த போது போதகர் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் அந்த நபர் ரட்சிக்கப்பட்டிருந்தார். ஆனால் யாரிடமும் அதை காண்பித்துக் கொள்ளவில்லை. ஆனால் போதகர் அதை அறிந்திருந்தார். அந்த நபரின் உயிர் நண்பன் அல்லது சுற்றுப்புறத்தில் யாரோ இறந்து விட்டார். அதற்காக அவர் ஒரு பாடல் எழுதினாராம். போதகர் இது முட்டாள்தனம் என எண்ணினாராம். நாம் இவ்வாறு செய்கிறோம். நாம் சோகத்திலிருந்து அல்லது அநியாயத்திலிருந்து ஊக்கத்தை தேடுகிறோம். நம்முடைய விழுந்த வீழ்ச்சியடைந்த இயல்பு அவ்வாறு நமக்கு செய்கிறது. இதுவே ஒரு அநியாயமாகும். ஏனெனில் நாம் அதை செய்ய அழைக்கப்படவில்லை. கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய கர்த்தர் மற்றும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் இருந்து ஊக்கத்தை பார்க்க வேண்டும். இஸ்ரவேலில் ஒரு கல்லறை காலியாக இருக்கிறது. ஏனெனில் நம்முடைய கர்த்தர் உயிர்த்தெழுந்து விட்டார். அந்த உயிர்த்தெழுதல்தான் கிறிஸ்துவத்தின் பிறப்பாகும். அது நாம் யார் என்பதை மாற்றுகிறது. அதிலிருந்து தான் போதகர் தன்னுடைய ஊக்கத்தை எடுத்துக்கொள்கிறார். உயிர்த்தெழுதல் இல்லாமல் அதை பற்றி மக்களிடம் கூறாமல், அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதையும் அவரின் மரணத்தையும் பற்றியும் அவரின் உயிர்த்தெழுந்த நிலைமையையும் கூறாமல் இன்று நாம் கிறிஸ்துவம் என்று அறிந்திருப்பது நிச்சயமாக இல்லை. யோவான் 11:25-26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இதை விசுவாசிக்கின்றீர்களா? போதகர் இதை முதல் முறை வாசித்த போது இது அவருக்கு புரியவில்லையாம். மரித்தாலும் உயிரோடு இருப்பீர்கள் என்று இயேசு கூறுகிறார். இது என்ன என்பதாக போதகர் நினைத்தார்களாம்.
முதலாம் மரணம், இரண்டாம் மரணம் இருக்கிறது என்பதை பின்பு போதகர் கண்டுபிடித்தார்களாம். நாம் மரணம் என்றால் என்ன என்பதை நாம் வரையறுக்க வேண்டும். அதுதான் பிரச்சனையே. ஏனெனில் மரணத்தை வேதாகமம் வரையறைப்பதற்கு வித்தியாசமாக உலகம் மரணத்தை வரையறை செய்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:5-6. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். நம்முடைய பாவங்களை கழுவினார். நீங்கள் மத்தேயுவின் புத்தகத்தை வாசிப்பீர்கள் என்றால், இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பின்பு கூறிய முதல் காரியங்களில் ஒன்று களி கூறுங்கள் என்றார். இது கர்த்தர் நான் இதை பார்த்து கொள்கிறேன் என்று கூறுவது போல இருக்கிறது என போதகர் கூறுகிறார். மரணத்தால் என்னை பிடிக்க முடியவில்லை, எதை பற்றி கவலைப்படுகிறார்? மரணத்தால் என்னை பிடிக்க முடியவில்லை, எதை பற்றி கவலைப்படுகின்றாய் என்று கர்த்தர் கூறுவது போல இருக்கிறது என போதகர் கூறுகிறார். இதிலிருந்துதான் போதகர் தன்னுடைய ஊக்கத்தை, உத்வேகத்தை பெற்றுக்கொள்வதாக கூறுகிறார். மத்தேயு 28:9. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். உயிர்த்தெழுந்த கர்த்தர், இதுதான் எல்லாமுமே. இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் போதகர் வேறு ஏதாவது செய்து கொண்டிருப்பார். அதாவது அவரின் சபை மக்களை சந்திப்பதற்கு பதிலாக அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் தன்னுடைய நேரத்தை இவர்களோடு செலவிடுவதற்கு பதிலாக. இது எல்லாம் அர்த்தமற்றதாகும். 1 கொரிந்தியர் 15:14. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அவர் உயிர்த்து எழுந்ததால் உங்களுடைய விசுவாசம் விருதாக ஆகவில்லை. அதாவது நீங்கள் அவர் மேல் விசுவாசத்தை வைத்திருப்பீர்கள் என்றால் நரகத்தால் உங்களுக்கு மேலாக வெற்றி பெற முடியாது. இதை புரிந்து கொள்ள உங்களின் மனதை அதற்கு நேராக வைக்க வேண்டும். ஏனெனில் உலகம் உங்களிடம் பொய் கூறுகிறது. நீங்கள் எதை விசுவாசிக்கின்றீர்கள், எதை விசுவாசிக்க தேர்ந்தெடுக்கின்றீர்கள் என்பதுதான் கேள்வி. எபிரேயர் 12:1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். நாம் அதிக சுமையை கீழே போட நாம் முடிவு செய்ய வேண்டும். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. போதகர் ஒரு பாடல் பற்றி பேசிக்கொண்டு இருந்தார்கள் அல்லவா? அதில் அவர் ஒரு தொலைக்காட்சி சுவிசேஷகர் பற்றி பேசுகிறார். அந்த சமயத்தில் கிருபையிலிருந்து கீழே விழுந்தார். சிலர் அவர் நல்லவர் என கூறுகிறார்கள். அவர் பாவம் செய்திருக்கிறார் என்று எண்ணுகிறேன் கர்த்தாவே. இது இயேசு கிறிஸ்துவிற்கு முன்புள்ள நம்முடைய பழைய சுபாவத்தை பற்றி பேசவில்லை, ஆனால் சுவிசேஷத்திற்கு உண்மை இல்லாமல் இருப்பது பற்றி பேசுகிறது. அதாவது நயவஞ்சராக, மாயக்காரராக இருப்பதை பற்றி பேசுகிறது. ஒரு காரியத்தை பேசுவதும் வேறு காரியத்தை செய்வதும் ஆகும். விழுந்த உலகில் நிறைய பேரை இவ்வாறு பார்க்க முடிகிறது. இயேசு குணமாக்குகிறார் என்று கூறுகின்றீர்கள், ஆனால் உடல் சுகமில்லாத போது மருத்துவரிடம் செல்லுகின்றீர்கள். பரிசுத்த ஆவி தேற்றரவாளன் என்றால் ஏன் மருத்துவர்களில் உங்களின் ஆறுதலை பெறுகின்றீர்கள்? உங்களிடம் இந்த கேள்விகளை கேட்க வேண்டும். நல்லதை இன்னும் நிறைய மக்கள் அவர்களுடைய பாவ இயல்பை தூர போடாததால் அவர்கள் நன்மையை விட அதிக தீமையை விளைவிக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்களை நீங்கள் கண்டு கொள்வீர்கள் என்றால் அவர்களிடமிருந்து ஊக்கத்திற்காக தேடாதீர்கள், இயேசுவை நோக்கி இருங்கள். நீங்கள் உங்களின் கண்களை இயேசுவின் மேல் வைத்திருக்கும் வரை உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கலாம். நீங்கள் பரிபூரணமானவர் அல்லாமல் இருக்கலாம். நீங்கள் பரிபூரணமானவர் என்று உங்களுடைய கணவர், மனைவி எண்ணாமல் இருக்கலாம். உங்களை சார்ந்தவற்றை கர்த்தர் பரிபூரணப்படுத்துவார். அந்த பாடலில் அவர் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கும் வியட்நாமிற்கு சென்ற மூத்த வீரன் பற்றி பேசுகிறான். அவருடைய சகோதரன் இந்த பாடல் எழுதப்பட்ட வேளையிலும் பாடுபட்டு கொண்டு இருந்தார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் 40 வருடங்களுக்கு முன்பு நாம் செய்த தவறு இருக்கிறது. போதகரும் தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து அது செய்திருக்கலாம், இதை செய்திருக்கலாம் என்று எண்ணினார்களாம். ஏனெனில் போதகருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் ஏராளமாக இருந்ததாம். அதை தவிர
விட்டுவிட்டார்களாம். ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக எல்லா தவறையும் பார்க்க முடியாது. ஏனெனில் இந்த விழுந்த உலகில் இப்படியாக ஏராளமானது சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் உங்களுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கிறிஸ்துவில் வைக்க வேண்டும். அதையும் அவர் மீட்பார் என்று. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். கொலோசேயர் 3:1-4. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். போதகர் மரித்தவர்களிடம் பேசவில்லை அல்லவா? அப்படியென்றால் நாம் நம்முடைய காரியங்களுக்காக தினமும் சாகிறோம். மேலும் கிறிஸ்து நம்மில் வாழ்கிறார். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இது தேவனுடைய ஜீவன் நம்முள்ளும் நம் மூலம் பாய்ந்தோட மிகவும் அத்தியாவசியமானது. போதகர் கூறியது போல இந்த பாடல்கள் பற்றி போதகர் எண்ணுவதில்லை. இந்த பாடல் நினைவிற்கு வந்த பிறகு இந்த பாடல் சிந்தைக்கு வர நான் என்ன செய்தேன் என யோசித்தாராம். மேலும் ஏன் இன்னும் சில நினைவுகள் இருக்கிறது என யோசித்தாராம். உடனடியாக அதை கர்த்தரிடம் அறிக்கை செய்தார்களாம். ஏனென்றால் எபிரேயர் 11:15 தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. பின் திரும்பி செல்லாதீர்கள், உங்களுடைய பாலங்களை எரித்து விடுங்கள். உங்களின் கடந்த காலத்தில் இருப்பது அங்கேயே இருக்கட்டும். உங்களுடைய எதிர்காலம் இயேசு கிறிஸ்துவிற்கு சொந்தமானது. அவரை பார்க்கவில்லை என்றால் அங்குதான் விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 5:6. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நீங்கள் மனம் சோர்வடைந்து இருப்பீர்கள் என்றாலும் உங்களுக்கு விசுவாசம் இல்லாதது போல இருந்தாலும் இரும்பை இரும்பு கருக்கிடுகிறது போல என நீதிமொழிகள் 27:17 கூறுகிறது. நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் விசுவாசிக்க வேண்டும். போதகர் ஒரு முஸ்லிமாக கிறிஸ்தவர்களிடம் இவ்வாறு விவாதம் செய்வாராம். நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். போதகர் இவ்வாறு கேட்பார்களாம். தேவனால் மரிக்க முடியுமா? நிச்சயமாக இல்லை என்று அந்த கிறிஸ்தவர் கூறுவார். ஆனால் இயேசு மரித்தார் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். அப்படி என்றால் என்ன பயன்? இது மக்களை ஒரு பொறிக்குள் தள்ளுகிறது. போதகர் தேவனிடம் இதற்கு பதில் கேட்டாராம். இதுபோல செல்லுபடியாகும் காரியங்கள் விவாதிக்க போதகருக்கு கற்றுத்தரப்பட்டதாம். அதனால்தான் உங்களுக்கு உங்களுடைய வேதாகமம் தெரிய வேண்டும். தேவன் மரிக்க முடியுமா? இயேசு தேவன் என்றால் அவர் எப்படி மரித்தார்? தேவன் யார் என்று வேதாகமம் என்ன கூறுகிறது? யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அப்படி என்றால் தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவிக்குரிய சாம்ராஜ்யத்தில் இருக்கிறார். நாம் இயேசுவின் சிலுவை மரணம் பற்றி பேசும்போது நாம் இதை இறையிலுக்குள் செல்ல போவதில்லை. இந்த கேள்வி உயிர்த்தெழுதலை பற்றி என்பதால் அதற்கு பதிலளிக்க விரும்புவதாக போதகர் கூறுகிறார். மரணம் என்றால் என்ன? அதாவது சிலுவையில் இயேசுவின் மரணம் பற்றி பேசும்போது இயேசு மாம்சமானார். அவர் தன்னுடைய ஆவியை வைத்து கொண்டே. ஏனெனில் ஆவி சரீரத்தை விட்டு பிரியும் போது மரித்து விடுகிறோம். அவர் யோசேப்பு மற்றும் மரியாளிடமிருந்து ஆவியை பெற்றுக்கொண்டாரா, அல்லது அவருடைய பிதாவிடமிருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாரா? யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவி மாம்சமானது. அதே நேரத்தில் அவரிடத்தில் ஆவி இருந்தது. அவர் மாம்சமான பின்பு மாம்சம் அழியாததல்ல அல்லவா? மாம்சம் பாவத்தின் சம்பளத்தை கட்ட வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். அவர் உங்களுடைய என்னுடைய பாவத்தின் சம்பளத்தை கட்ட வந்தார். அது மரணம். அவரின் ஆவி பாதிக்கப்படவில்லை, ஆனால் அவரின் சரீரம் மரித்தது. இந்த மாம்சம் தேவன் மாறிய இந்த பரிபூரணமான சரீரம் மரித்தது. 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சம் மற்றும் ஆவி, இதற்கான வித்தியாசம் புரிகிறதா? வேதாகமம் பற்றி தெரியாதவர்கள் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் போதகரிடம் விவாதம் செய்யும்படி வரும்போது இதை பற்றி விவாதிக்க போதுமானது உங்களுக்கு தெரியுமா என்று போதகர் கூறுகிறார். அவர்களின் விளக்கம் வரையறையின்படி
சென்றால் அவர்கள் சரி. ஆனால் நீங்கள் வேதாகம விளக்கம் வரையறையின்படி செல்ல வேண்டும். அதாவது ஆவி, மாம்சம் மற்றும் மரணம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு தெய்வீக பரிமாற்றம் ஏற்பட்டது. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவனால் எப்படி மரிக்கக்கூடும்? தேவன் மாம்சமானார். அந்த மாம்சம் மரித்தது, நம்முடைய விலையை கொடுத்தது. அதன் பின் உயிர்த்தெழுந்தார். எபிரேயர் 12:1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் இருக்கிறார். உங்களுடைய ஓட்டம் என்னுடைய ஓட்டம் அல்ல. நீங்கள் போதகரோடு காரில் இருப்பீர்கள் என்றால் அவரால் தன்னுடைய ஓட்டத்தை ஓட முடியாது. உங்களுடைய காரை போதகர் கட்டி இழுத்து கொண்டு செல்வார் என்றால் போதகரால் தன்னுடைய ஓட்டத்தை ஓட முடியாது. ஆனால் சில வேளைகளில் கர்த்தர் சுமக்க கூறுகிறார். ஆனால் யார் பாரத்தை சுமப்பது? கர்த்தர் சுமக்கிறார், போதகர் அல்ல. உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வையுங்கள், போதகர் மேல் அல்ல. உங்களுடைய போதகர் நல்லவர். இந்த பாவங்களை தூர போடுங்கள். இரும்பை இரும்பு கரிக்கிறது என்பது நினைவில் கொள்ளுங்கள். இந்த உயிர்த்தெழுதல் நாம் விசுவாசிப்பதற்கு ஒன்று. காரியங்கள் எல்லாம் நரகத்திற்கு செல்வது போல தோணலாம். நம்முடைய இயேசு நமக்காக வருகிறார். அது ஏற்கனவே போதகர் கூறிய வசனத்திற்கு வருகிறது. ரோமர் 5:20. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. நீங்கள் எந்த பாவத்தில் இருக்கின்றீர்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்பது முக்கியமல்ல, அதற்கும் மேலாக கிருபை பெறுகிறது. அதனால் நீங்கள் பாவத்தில் இருப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அதனால் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவரின் வாக்குத்தத்தங்கள் என்ன? நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை பாருங்கள். அதில் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அவை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் போது தேவன் மகிமை அடைகிறார். அந்த வாக்குத்தத்தம் நடக்காமல் இருக்கும்போது தேவனுக்கு எதிராக கசப்பாக இருக்காமல் இருக்க வேண்டும். ஆனால் சபையிடம் செல்லுங்கள். இரும்பை இரும்பு கருக்கிடுகிறது. இதில் தான் ஈகோ உங்களை பாழாக்கிவிடும். ஃபேஸ்புக் உங்களை பாழாக்கிவிடும். அது எல்லாம் வதந்தியை தான் மிகைப்படுத்துகிறது. அதனால் பாதுகாப்பாக இருக்க நீங்கள் ஏதாவதோடு போராடுவீர்கள் என்றால் போதகரிடம் வாருங்கள் என்கிறார். அவர் அதை ஃபேஸ்புக்கில் போட போவதில்லை எனவும் கூறுகிறார். நாம் இந்த சமன்பாட்டில் இருக்கிறோம். ஏனெனில் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே என கூறுகிறது. அப்படி இல்லை என்றால் அவர் அதை செய்வார். எங்களால். அப்படி என்றால் நீங்கள் இந்த சமன்பாட்டில் இருக்கின்றீர்கள். அப்படி என்றால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் தேவ வசனத்தில் மனதை புதிதாக்க வேண்டும். மேலும் நீங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஊக்கப்படுத்தப்பட்டு மட்டும் இருக்கக்கூடாது. இது நம்முடைய விழுந்த இயல்பிற்கு ஒரு போராட்டமாகும். வெகு காலத்திற்கு முன்பு வசனம் பிரசங்கிக்கப்படும் போது எல்லாம் போதகர் முதலில் செய்வது கொட்டாவி விடுவது. பின்பு எங்கெல்லாம் வசனம் பிரசங்கிக்கப்படும் போது எல்லாம் போதகர் அவர் உறங்கி விடுவாராம். பின்பு ஒரு போதகருக்கு கிட்டார் வாசிக்க கர்த்தர் போதகரை அழைத்தாராம். 7 வருடம் அந்த போதகரின் எல்லா செய்தியும் கேட்டு விழித்திருக்க வேண்டியதாக இருந்ததாம். அவர் அழைத்த மற்றொரு நபர் தூங்கி ஸ்டேஜில் இருந்து கிட்டத்தட்ட கீழே விழுந்து விட்டாராம். அவர் நம்மில் தொடங்கிய நற்கிரியையை முடிவுக்கு கொண்டு வருவார் என்பதில் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அதற்கு நாம் கீழ்ப்படிய சமர்ப்பிக்க வேண்டும். அந்த செய்தியை அவர் உங்களிடம் கொண்டு வருவார். அவர் ஒரு லாரியை பயன்படுத்தி போதகரிடம் அவரின் செய்தியை, அவரின் வார்த்தையை கொண்டு வந்தார். அவரால் அதை பயன்படுத்த முடியும் என்றால், ஒரு கழுதையை பயன்படுத்த முடியும் என்றால் அதை அவர் உங்களிடம் கொண்டு வருவார். நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், சமர்ப்பிக்க வேண்டும். என்ன நடந்தாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் விசுவாசிக்கலாம். ஆனால் நாம் நம்முடைய மனதை, கண்களை மேலான காரியங்கள் மேல் வைக்க வேண்டும். ஏனெனில் விழுந்த காரியங்கள் இந்த உலகில் இருக்கிறது. அது நம்முடைய விசுவாசத்திற்கு இடரலாக இருக்கிறது. அது கிறிஸ்துவில் இருக்கும் நம்முடைய நம்பிக்கையை திருடுகிறது. அது நம்முடைய சந்தோஷத்தை திருடுகிறது. அதனால்தான் நாம் விசுவாசத்தை வைத்துக்கொண்டு இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவர்தான் நம்முடைய விசுவாசத்தை தொடங்குகிறவர். அவர்தான் முன்னோடி. அவர்தான் பரிபூரணமாக்குகிறவர். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் எதில் இருக்கின்றீர்கள் என்று எண்ணினாலும் சரி, எவ்வளவு ஆழமாக இருக்கின்றீர்கள் என்று எண்ணினாலும் சரி, அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தேவனிடம் கிட்டி சேருங்கள். அவர் உங்களிடம் சேருவார். உங்களால் இந்த செய்தியை, போதகரின் சத்தத்தை கேட்க முடிகிறது என்றால் கிருபை உங்களிடம் பேசுகிறது. கர்த்தராகிய இயேசு உங்களுக்காக வருவார். உங்களுடைய காரியம்படி அல்ல,
அல்லது நீங்கள் விரும்பியபடி அல்ல, ஆனால் அவரிடம் இருந்து கேட்பீர்கள் என்றால் அவருக்கு கீழ்ப்படியுங்கள். மேலும் தேவனுக்கு சொந்தமில்லாத காரியங்களை தூரப்போட தேவன் உதவி செய்ய கேளுங்கள். நீங்கள் அதை முடிவு செய்ய வேண்டும். உங்களை அவரிடம் சமர்ப்பியுங்கள். அவர் நல்லவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் இயேசு. நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூரணமாகிறது. அவர் இங்கு இருக்கும் அநேகரை தொட்டார். உங்களை இன்னும் தொடர்ந்து தொட்டு கொண்டிருக்கிறார். உங்களின் விசுவாசத்தை கிறிஸ்து இயேசுவில், உங்களின் சந்தோஷத்தை, அதை வெறுப்பு தன்மை திருட அனுமதிக்காதீர்கள். இயேசு நமக்கு ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூரணமாகவும் வந்தார். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நான் ஜான் கோடியல். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி help@lambstand.church, அதாவது HELP@LAMPstand.CHURCH அல்லது 9958646693 என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்லது மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம். இதை கவனித்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.